ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா கழுவி தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே அரைச்சோமா தக்காளி நைஸாக அரைப்படாது. அதனால தக்காளியை பொடியாக அரைஞ்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எள்ளு எடுத்துக்கலாம், பூண்டும் எடுத்துக்கலாம், புளியும் எடுத்துக்கலாம். அதாவது புளி கரைசலையாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளை நல்லா வணக்கிக்கலாம். எல்லா பொருள்களும் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, ஆரோக்கியமான பொருளாக இருக்கும். எள்ளு ஒரு சுவையை கூட்டுற பொருளாகவும் இருக்கும். அதே மாதிரி வெந்தயம் இல்லாத ஒரு ஊறுகாயா வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தும் நல்லா வறுத்து கரப்புறான்னு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவில் தேவைக்கு மீறின எண்ணெய் தாங்க ஊறுகாய்க்கு ஊற்றணும். ஏன்னா ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் மறந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாது. கடுகும் ஓரளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க. கடுகு நல்ல வாசமாக இருக்கும். அதனால ஊறுகாய் டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிய விடலாம். இந்த அரைகுறையாலாம் கடுகு பொரியக்கூடாது. நல்லா கடுகு பொரிஞ்சப்புறம் கறிவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஊறுகாயில் கறிவேப்பிலை ஊறுனா அந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டும் நல்லா சேர்த்துக்கலாம். பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பூண்டையும் கொஞ்சம் நிறையாவே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி இல்லாத ஊறுகாயா அதனால வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச எள்ளு பொடியும் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க. இந்த எள்ளு பொடி சேர்த்து மட்டும் ஊறுகாய் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் போங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச விழுது, அதாவது தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றுங்க. ஏன்னா புளிக்கரைசல் அதிகமாக ஊற்றிடாதீங்க. தக்காளி புளிப்பாக இருக்கும். அதனால புளிக்கரைசல் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்னாவே உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஊறுகாய்க்கு உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னா ப்ரெஷரை ஏற்றி விட்டுரும். அதனால தேவையான அளவு உப்பு போட்டு நாம் இப்போ ஊறுகாயை ரெடி பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ஃபைனலாக நான் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயப்பொடி நல்ல ஜீரணத்துக்கு நல்லதுனால பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ நல்லா அந்த ஊறுகாய்க்குள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே அப்படியே பளபளன்னு மிதக்கணும். அப்போ தாங்க அந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் கெட்டு போகாது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே இப்போ ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசம் அப்படி ஒரு வாசங்க, செம்ம வாசமாக இருந்தது. நானே பாதி காலி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டிங்களா இந்த பசங்களுக்கு முக்கியமாக யூஸாக இருக்கும். சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். இது ஊறுகாய் சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஹாஸ்டலுக்காக என் பையனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அது அப்படியே உங்களுக்கும் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.